ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆதார் பயனாளிகளுக்கு புதிய அறிவிப்பு பார்த்திங்க அப்படின்னா ஆதார் ஆணையம் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய காலகட்டத்தில் இந்த ஆதார் கார்டு அப்படிங்கிறது இன்றியமையாது அப்படின்னே சொல்லலாம். ஸோ குழந்தைகளோட கல்வி மையம் முதல் கொண்டு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வரைக்கும் இந்த ஆதார் ஒரு ஆவணமாகவே நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ மத்திய அரசு சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 10 வருஷமாக நீங்கள் ஆதார் கார்டு வாங்கினதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட்டுமே பண்ணாமல் இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஆதார் கார்டை அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு 2 டாக்குமெண்ட்டு ப்ரூஃபாக வச்சுட்டு ஆன்லைன் மூலமாகவே அப்லோட் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே ஆதார் கார்டை அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் வராது. ஸோ கடந்த ஒரு வாரமாகவே பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் இப்போ ஆதார் அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதாவது ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் மற்றும் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அப்டேட் பண்ணணும். ஸோ இதுக்கான காலக்கெடு பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய அதாவது செப்டம்பர் 14ஆம் தேதி தான் கடைசி நாள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னுமே 3 நாள் தான் இருந்துகிட்ருக்கு. இருந்தாலுமே இதோட சர்வர் இந்த மாதிரி எல்லாமே இஷ்யூ இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ ஆதார் ஆணையத்திலிருந்து ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது ஆதார் அட்டையை கட்டணமின்றி புதுப்பிப்பதற்கான கால அவகாசம் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 13 வரை நீடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா யுடை, அதாவது யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஆதார் ஆணையத்திலிருந்து வெளியிட்ட ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் அப்படின்னே சொல்லலாம். இதில் சப்ஜெக்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ரியலைசேஷன் இன் ஃபீஸ் சார்ஜ் த்ரூ மை ஆதார் போர்ட்டல் ஃபார் டாக்குமெண்ட் அப்டேட். அதாவது ரெஃபரன்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா ஈவன் நம்பர், அதாவது கடந்த 1.5 வருஷத்துக்கு மேலே இந்த ஆதாரை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான கால அவகாசத்தை தள்ளி கொடுத்துட்டே இருந்தாங்க. பட் இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன் ஆர்டர் டு என்கரேஜ் மோர் ஆதார் நம்பர் ஹோல்டர் டு அப்டேட் த டாக்குமெண்ட் இன் ஆதார், இட் வாஸ் டிசைட் டு ப்ரொவைட் த ப்ரொவிஷன் டு அப்டேட் த டாக்குமெண்ட் இன் ஆதார் த்ரூ மை ஆதார் போர்ட்டல் ஃபார் ஃப்ரீ அப் டு காஸ்ட் ஆஃப் 49/2024. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் அப்டேட் பண்ணுறதுக்கான கடைசி நாள் ஃப்ரீயாக, அதாவது கட்டணமின்றி நீங்கள் ஆதார் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னா வரக்கூடிய 14/9/2024 தான். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா கடைசி டேட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பேஸ்ட் ஆன் த பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த ஆதார் நம்பர் ஹோல்டர்ஸ் இட் இஸ் டிசைடட் டு எக்ஸ்டெண்ட் த ஃபெசிலிட்டி ஃபார் 3 more months அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதை இன்னொரு 3 மாதம் நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்போ இருந்து அப்படின்னா வரக்கூடிய 15ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் இதுக்கான இலவசமாக பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி நீங்கள் காஸ்ட் வைஸாக, அதாவது ஒரு 50 ரூபா நீங்கள் செலவு பண்ணி அது ஆதார் சேவை மையம் போய் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கான வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் த்ரூ மை ஆதார் போர்ட்டல் அட் https://myadar.uidai.gov.in அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த டேட் வரைக்கும்னா டிசம்பர் 14, 2024 வரைக்கும் நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஆதார் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதோட மெயின் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஆதார் கார்டு எடுத்து ஒரு 10 வருஷம் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் எந்த ஒரு மாற்றமே, எந்த ஒரு அப்டேட்டு, எந்த ஒரு சேஞ்சுமே நீங்கள் பண்ணல அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் எல்லாம் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? ஸோ அது www.myadar.uidai.gov.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னாலே உங்களோட லாகின் பேஜில் உங்களோட ஆதார் நம்பர் போட்டதுமே மேலேயே ஷோ ஆகும். இதுக்கான ப்ரீவியஸ் வீடியோலாம் நம்ம போட்டிருப்போம், அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் பாருங்கள், எப்படி ஆன்லைன் மூலமாக, அதாவது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எப்படி அப்டேட் பண்ணுறது நம்மளோட ஆதாரை அப்படின்னு. இது வரைக்கும் நீங்கள் ஆதார் அப்டேட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொரு 3 மாதம் கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்களும் அப்டேட் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். உதவிகரமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.